வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். இது ஆர்ஆர்பி கிளர்க் பிலிம்ஸ் எக்ஸாமோட ஸ்லாட் 1 ரிவ்யூ. ஸோ எல்லாருமே இதுக்கு தான் வெறிகொண்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, அடுத்த எக்ஸாம் எழுத போகிறவங்களாம். ஸோ எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கு. ரீசனிங் 40 அவுட் ஆஃப் 40 போடுற மாதிரி இருந்திருக்கு. கிளர்க்கு குவான்ஸ் பார்த்தீங்கன்னா 35+ போடுற மாதிரி இருந்திருக்கு. ஸோ என்ன இருந்துச்சுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ராயல் பாஸ் தேவைன்னா ஆஃபர் போட்டிருக்கோம். ஸோ பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நீங்கள் எக்ஸாம் கிராக் பண்ணணும் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்ல. ஏன்னா ராயல் பாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 789 ருபீஸ்க்கு ஆஃபரை முடிக்க போகிறோம். ஸோ ஆஃபரை சீக்கிரம் யூஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரீசனிங் போயிடுவோம். என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசில் சீட்டிங் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். மந்த் அண்ட் டேட்டு, சரிங்களா? மார்ச், ஏப்ரல், மே வச்சு மந்த் அண்ட் டேட்டு பசில் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கு. ஸ்கொயர் பேஸ்டு, சரிங்களா? கார்னரில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா இன்சைடு, சென்ட்ரலில் உள்ளவங்க அவுட் சைடுன்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. டெசிக்னேஷன் பசில் கேட்டிருந்திருக்காங்க. ஆர்டர் அண்ட் ரேங்கிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பசில் மாதிரி கேட்டிருந்திருக்காங்க. அதை விட்டுட்டு அடுத்து பார்த்தோம்னா சிலாயிசம் 5, கோடிங் டிகோடிங் 5, இன்இக்வாலிட்டி கேட்டிருந்திருக்காங்க. ஆல்ஃபா நியூமரிக் கேட்டிருந்திருக்காங்க. மீனிங்ஃபுல் வேர்ட் கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்திருக்காங்க. வவ்வல் கான்சனன்ட் வச்சு ஒரு மிசல்னிஸ் கேட்டிருந்திருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட், அந்த ஆல்ஃபா நியூமரிக்கா ஆல்ஃபபெட் அவர் சொன்னால் டக்குன்னு நான் கேட்கல. ஆல்ஃபபெட்டு அந்த 5 கொஸ்டின் அந்த ஆல்ஃபபெட் வச்சு. ஸோ குவான்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் 12லேருந்து 13 வந்துருந்துச்சுன்னு சொன்னாங்க. ராங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 5, அதில் ஒரு 1, 2 டிஃபிகல்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க. டிஐ பார்த்தீங்கன்னா 2 டேபிள் வந்துருக்கு. அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் உள்ள எல்லாமே. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75+ அடிச்சிருக்கேன்னு என்கிட்ட பேசினவங்க 75+ அடிச்சிருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ அடுத்து நான் நிறைய பேர்ட்டு பேசி குட் அட்டெம்ப்ட் எவ்வளோன்னு சொல்லி ஈவினிங் ஓவரால் அனாலிசிஸ் வீடியோ போடுவேன். ஸோ ஆனால் நான் நேற்று சொன்ன மாதிரி தான் இருந்திருக்கு. நேற்று ராஸ்மின் டிப்ஸில் உங்கள்கிட்ட சொன்னேன், மக்களே நீங்கள் ரீசனிங் 40க்கு 40 முடிச்சுட்டு 5 நிமிஷம் சும்மா இருப்பீங்கன்னு சொல்லி. அது மாதிரி எத்தனை பேர் சும்மா இருந்தீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். 10-10-10.